ஒரு நேஷனல் வாலிபால் பிளேயருக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட் அவங்க வாழ்க்கைய அதோட முடக்குச்சா, இல்ல அவங்கள அடுத்த கட்ட நகர்வுக்கு கூட்டிட்டு போச்சாங்கிறத பத்தி தான் முழு தகவல்களையும் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்குள்ள நெறைய பேர் நெறைய விதமா வசப்பாட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இவங்க ஒரு பொண்ணு, அவங்க தான் இவங்க வாழ்க்கை இதோட போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க? அப்படி இப்படின்னு நெறைய பேரு நெறைய நியூஸ் சேனல்கள்லயும் இவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அவங்க மருத்துவமனையில இருக்கக்குள்ள ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறாங்க. நம்ம யுவராஜ் சிங் பத்தின ஆர்டிக்கல் தான் இது. உயிர்க்கொல்லி நோய் கூடயும் சண்டை போட்டு, நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேர்ல்டு கப் வாங்கி குடுத்துருக்காருன்னுக்குள்ள, எனக்கு இப்போ ஒரு கால் தான் போயிருக்கு. நானும் பெருசா சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி, தன்னை ஒரு இரும்பு பெண்மணியா மாற்றிக்கொண்டு, 2013 மே மாசத்துல இமயமலையை அடைந்த முதல் மாற்றுத்திறனாளி பெண்மணி அப்படிங்கிற ஒரு பட்டத்துக்கு சொந்தக்கார பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நடந்த வேர்ல்டு கப் பத்தி சிறிய இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்த பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோக்குள்ள போலாமா? 2003ல நடந்த ஐசிசி வேர்ல்டு கப்ல இந்தியா ஃபர்ஸ்ட் நெதர்லாந்து கூட தான் மோதுனாங்க. அப்ப நெதர்லாந்து ஒரு சின்ன டீமா இருந்தாலும், இந்தியாவுக்கு அது ரோலர் கோஸ்டர் ரைட் மாரி தான் இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 204 ரன் எடுத்தோம். அவங்க 205 ரன் எடுத்தா வெற்றிங்கிற ஒரு இலக்குல பேட்டிங்க்கு வந்தாங்க. அந்த டைம் ஸ்ரீநாத்தும், அனில் கும்ளேவும் 4 விக்கெட் எடுத்தனால அவங்க 136லயே சுருண்டுட்டாங்க. அந்த வெற்றி கொஞ்சம் போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு வெற்றியா தான் அமைஞ்சது. 2வது மேட்ச் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா கூட. ஒரு பயங்கர பவர்ஃபுல் டீம்னே சொல்லலாம். அதுல இருக்கிறதுலே அதிக ரன் அடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான். 36 ரன் அடிச்சிருப்பாங்க. மத்த வீரர்கள்லாம் மிகவும் சொற்ப ரன்லயே வெளிய வந்திருப்பாங்க. அப்போ நம்ம இந்தியாவோட மொத்த ஸ்கோர் 125ல ஆல் அவுட். அந்த ரன் எடுக்கிறதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு நெறைய டைம் எடுக்கல. 22 ஓவர் 2 பாலுக்கு 128 ரன்னுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்துல கிட்டத்தட்ட 9 விக்கெட் வித்தியாசத்துல அவங்க அந்த மேட்ச் அபார வெற்றி பெற்றிருப்பாங்க. இந்த தோல்விக்கு பிறகு இந்தியா ஒரு மான்ஸ்டராவே மாறுச்சுன்னு சொல்லலாம். ஆமாங்க. தொடர்ந்து 8 மேட்ச், அதுவும் பாகிஸ்தான் கூட நடந்த மேட்ச் எல்லாம் யாராலயுமே மறக்க முடியாது. சச்சினுக்கு காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு பட்டம் வாங்கி கொடுத்ததும் அந்த மேட்ச்ன்னு சொல்லலாம். அப்போ சச்சின் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 75 பாலுக்கு 98 ரன் அடிச்சிருப்பாங்க. ஓவராலா பாகிஸ்தான் 50 ஓவருக்கு 273 ரன் எடுத்து 7 விக்கெட் இழப்புல ஒரு இலக்க நிர்ணயிச்சாங்க. நம்ம அடுத்து 274 ரன் எடுத்தா வெற்றிங்கிற இலக்க நோக்கி பேட்டிங்க்கு போனோம். நமக்கு அந்த ரன் எடுக்க 45 ஓவர் 4 பால் போதுமானதா இருந்தது. 276க்கு 4 விக்கெட் அப்படிங்கிற வித்தியாசத்துல கிட்டத்தட்ட 6 விக்கெட் வித்தியாசத்துல நம்ம அது மாபெரும் வெற்றியை பெற்றிருப்போம். எல்லாரும் எதிர்பார்த்த ஃபைனல் வந்துச்சு. ஆஸ்திரேலியா கூட. ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியா. ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி இந்தியா நிச்சயமா வேர்ல்டு கப் ஜெயிப்பாங்க அப்படின்னு. டாஸ் வென்ற நம்ம கங்குலி எதனால பவுலிங் செலக்ட் பண்ணாருன்னு தெரியல. அப்போ அந்த டைம் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே பேசு பொருளா மாறி இருக்கு. ஒட்டுமொத்த 50 ஓவர் முடிவிலையும் ஆஸ்திரேலியாவோட ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, 2 விக்கெட் இழப்பிற்கு 359 ரன் நிர்ணயிச்சிருந்தாங்க. ஒரு இமாலய இலக்க. அத ஃபேஸ் பண்ணி நம்ம இந்திய வீரர்கள் இறங்குனாங்க. ஒட்டுமொத்த இந்திய நம்பிக்கையா இருந்தது நம்ம சச்சின் டெண்டுல்கர். அத்தனை பேருக்கும் ஏமாற்றத்தையே குடுத்தாரு. 4 ரன் மட்டுமே எடுத்து அவரு விக்கெட்ட இழந்திருப்பாரு. அதுக்கப்புறம் போராடி சேவாக் 82 ரன் எடுத்தாலும், ஆஸ்திரேலியாவின் அதிரடி பவுலிங்கால 39 ஓவர் 2 பாலுக்கே இந்தியா ஆல் அவுட் ஆயிடுச்சு. ஒரு மாபெரும் தோல்வியையே இந்தியா சந்திச்சது. 2007 நடந்த ஐசிசி வேர்ல்டு கப்ல இந்தியா லீக் மேட்ச்லயே வெளியே வந்துட்டாங்க. எல்லா தோல்விகளும் தோல்வி அல்ல. சில தோல்விகள் தயாரிப்புகளே. ஆமாங்க. 2011 வேர்ல்டு கப். ஆமாங்க. 1983ல தான் ஃபர்ஸ்ட் இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க. திரும்பி 28 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் 2011ல இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கோம். நம்ம சச்சின் டெண்டுல்கரோட லாஸ்ட் வேர்ல்டு கப்பும் அதுதான். யுவராஜ் சிங் த ரியல் வாரியர்னு ப்ரூவ் பண்ண மேட்சும் அதுதான். வெஸ்ட் இண்டீஸ் கூட லீக் மேட்ச்ல தான் யுவராஜ் சிங் பிளட் வாமிட் பண்ணாரு. அப்ப ட்ரெஸ்ஸிங் ரூம்ல டாக்டர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க இனி கிரவுண்டுக்கு போக வேண்டாம், உங்களுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்பால் தான் கம்பேக் கிங் ஆச்சே. அந்த பெயினோட கிரவுண்டுக்கு வந்தாரு. டீமுக்காக விளையாடினாரு. அப்போ அவருக்கு தெரியல அது கேன்சருக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு. கூட விளையாடின சக வீரர்களும் அவரை ஓய்வு எடுத்துக்க சொல்லி சொன்னாங்க. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னைக்கா இருந்தாலும் இந்த உயிர் போகத்தான் போகுது. அது கிரவுண்ட்ல போனா சந்தோஷம்தான். ஆனா அதுக்கு முன்னாடி நிச்சயமா
வேர்ல்டு கப் நம்ம டீம் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். சொன்ன மாதிரியே அந்த வார்த்தையை அவர் உண்மையும் ஆக்குனார். வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் யுவராஜ் சிங்க்கு கேன்சர் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போ நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் யுவராஜ் சிங் சொல்லியிருப்பாரு, நான் கிரிக்கெட்டை விட ஒரு மிகப்பெரிய ஒன்றை எதிர்த்து போராடி கொண்டிருந்தேன். எந்த நிலையிலும் நான் விட்டு கொடுக்கவில்லை. விட்டு கொடுத்திருந்தால் என்றோ நான் கிரிக்கெட்டை விட்டு வெளியேறி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பற்றின முழு ஆர்டிக்கலை தான் நம்ம நேஷனல் வாலிபால் பிளேயர் ஹாஸ்பிட்டலில் படிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 2 இன்சிடென்ட்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. ஒரு 10 நாள் தான் கேப். 2011 ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி நம்ம இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணுறாங்க 2வது வாட்டி. அதே மாதம் 11ஆம் தேதி ஒரு நேஷனல் வாலிபால் பிளேயர் தன்னோட வலிகளையும் ரணங்களையும் வின் பண்ணாங்க. ஆமாங்க, அவங்க தன் வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வுக்காக லக்னோ டு டெல்லி புறப்பட்ட பத்மாவதி எக்ஸ்பிரஸில் தான் பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பயணத்தின் விளைவாக சில கொள்ளையர்கள் அந்த ரயிலில் புகுந்துடுறாங்க. அவங்க தங்க சங்கிலியை பறிக்க முயன்ற போது இவங்க எதிர்த்து சண்டை போடுறாங்க. அதற்கான காரணம் அந்த சங்கிலி அவங்க அம்மா பரிசா கொடுத்த சங்கிலி. அதன் விளைவா அவங்க ரயில்ல இருந்து தூக்கி வெளியே வீசப்படுறாங்க. வெளியே வீசக்குள்ள எதிர்த்தாப்புல வந்த ரயில் அவங்க இடது கால் மேல ஏறிடுது. இரவு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் அந்த வலியோடையே அவங்க போராடி கொண்டிருந்தாங்க. அந்த டைம்ல காலையில அந்த வழியா போன ஒருவர் அவங்கள பார்த்து பக்கத்துல இருந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அனஸ்டீசியா இல்ல. அனஸ்டீசியா என்பது ஒரு மயக்க ஊட்டி. அது இருந்தால் தான் அறுவை சிகிச்சை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில பக்கம் 16 கிலோமீட்டருக்கு வேற எந்த மருத்துவமனையுமே கிடையாது. அந்த நேஷனல் வாலிபால் பிளேயர் மிகுந்த மன வலிமையுடன், அது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க அறுவை சிகிச்சையை தொடங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்படி சொல்றதுக்கான காரணம், இரவு முழுவதும் நான் கண்ட வலிகளை விட இந்த வலி பெரியதாக இருக்க போவதில்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு நேஷனல் வாலிபால் பிளேயருங்கிறனால எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அவங்களோட முழு மருத்துவ செலவையும் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டே ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு 2 லட்சம் நஷ்ட ஈடும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு அரசாங்க வேலையும் கொடுத்தாங்க. சில நபர்கள் மற்றும் சில ஊடகங்கள்ல மிகவும் பொய்யான தகவல், வதந்திகள் பரவ ஆரம்பிச்சது. அது அந்த செய்தியை கேட்ட இவங்களுக்கு மிகவும் மன வருத்தத்தை கொடுத்தது. அதற்கு நீதிமன்றம் தலையிட்டு இவ்வகையான செயல்களில் ஈடுபவர்களுக்கு மிகவும் கடுமையான தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை அளிச்சு அவங்க மன உளைச்சலுக்கு 5 லட்சம் நஷ்ட ஈடா கொடுத்தாங்க. இத்தகைய என் செயல்களை கண்டு அவங்க அப்போ துவண்டு போல. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு எழுச்சி வந்தது. என்னை ஏளனம் செய்தவர்கள் முன் நான் ஒரு எடுத்துக்காட்டாக ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எழுச்சி தான் அது. அப்போ அவங்க முடிவு பண்ணாங்க, நான் எவரெஸ்ட் சிகரத்தை அடைவதே இதற்கான முதல் வழி அப்படின்னு சொல்லி அந்த இலக்கை நோக்கி பயணிக்கவும் ஆரம்பிச்சாங்க. ஜம்ஷெட்பூரில் உள்ள டாடா ஸ்டீல் அட்வென்ச்சர் ஃபவுண்டேஷன்ல தான் இவங்க தன்னோட பயிற்சியை ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்களுக்கு உறுதுணையாகவும் வழிகாட்டுதலாகவும் இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா, எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண்மணியான பச்சேந்திரி பால் தான் இவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருந்திருக்காங்க. அந்த செயற்கைக்காலோட 18 மாதம் கடுமையான பயிற்சிக்கு பிறகு 2011 ஏப்ரல் 1ஆம் தேதி அவங்க எவரெஸ்ட் சிகரத்தை ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 52 நாட்களுக்கு பிறகு மே 21 அவங்க எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தாங்க. அப்போ அவங்க கொடி அங்க நடக்குள்ள அவங்களோட அத்தனை வலிகளும் ரணங்களும் பறந்து அவங்களுக்கு புதிய ஒரு மகுடத்தை சூட்டியது. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற ஒரு மகுடம் தான் அது. இவங்களோட மன தைரியத்தையும் மன வலிமையும் பாராட்டி 2015 நம்ம இந்திய அரசாங்கம் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை கொடுத்து கௌரவிச்சாங்க. இவங்க இதோட நிறுத்திக்கலங்க. உலகில் உள்ள 7 மிகவும் கடினமான உயரமான மலைகளை ஏறி சாதனை பண்ணியிருக்காங்க. ஒரு கால் இல்லை அப்படின்னு ஏளனம் செஞ்சவங்களுக்கு முன்னாடி இவங்க ஒரு சரித்திர நாயகியா பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு வகையில நம்ம யுவராஜ் சிங்கும் இருந்திருக்காரு. ஆமாங்க, உயிர்கொல்லி நோயான கேன்சர் கூட ஃபைட் பண்ணி வேர்ல்டு கப்பையும் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்துல நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, இல்ல எந்த பதவியில இருக்கோங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம என்ன சாதிச்சிருக்கோங்கிறது தான் நம்ம வாழ்க்கைய வரலாறா மாற்றுது. உங்களுக்குள்ளும் ஒரு சாதனையாளர் உறங்கிக் கொண்டிருக்கிறார், அவரை தட்டி எழுப்புங்கள். இந்த வீடியோ அதற்கான உத்வேகமா அமையுங்கிற ஒரு நம்பிக்கையில, தோல்வியால் தோன்றும் எத்தனை முறை முயற்சி பண்ணியும் எனக்கு மட்டும் ஏதோ நடக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஒரே நாளில் எதுவும் மாறாது, ஆனால் நிச்சயம் ஒரு நாள் மாறும்ங்கிற ஒரு கோட்ஸோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை சேரும்.
அடுத்து நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இணைந்து பயணிப்போம். நான் உங்கள் கார்நிலவன்.